மத்திய பிரதேசத்தில் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த தனது தந்தையின் உடலை மீட்டு தரும்படி சபாநாயகர் அப்பாவுவிடம் கண்ணீர் மல்க மகள் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் குடும்பத்தினர் மனு அளித்துள்ளனர். அதில் நிலையைச் சேர்ந்த மாசனமுத்து வறுமையின் காரணமாக மும்பைக்கு வேலை சென்றதாகவும், தமிழை தவிர்த்து வேறு மொழி தெரியாததால் தொடர்ந்து பணிபுரிய முடியாமல் சென்னை திரும்ப முயன்று தவறுதலாக வேறு ரயிலில் ஏறியதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மறுநாள் அவரை மத்திய பிரதேசத்தில் உள்ள கஞ்ச் பசோடா ரயில் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தியதாகவும், இதனால் உயிரிழந்த கூலி தொழிலாளி மாசனமுத்துவின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 மணி போல் எங்கள் அம்மாக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்படி மாசனமுத்துங்கிறது யார், உங்க கணவரான்னு கேட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுவுமே பேசலை. ஃபோன் பண்ண நேரம்லாம் காப்பாற்றுன்னு சொன்னாங்க. முதலமைச்சர் வந்து எங்கள் அப்பா பாடியை வாங்கி எப்படியா சீக்கிரம் இங்கே கொண்டு வரணும், எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேற யாருமே இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்துச்சு. எங்கள் அப்பாவை மட்டும் சீக்கிரமாக அங்கே கொண்டு வர ஏற்பாடு பண்ணி தரணும். இது பெரிய இழப்பு அவர் இருந்து போனது. அதனால் அவங்களுடைய கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கும் நம்ம இப்போது தெரிவித்திருக்கோம். நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்க நேரே போபாலுக்கு போய் அந்த பாடியை வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு வசதியும் கிடையாது, அவங்களுடைய ஆட்களும் இல்லை. அதனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய தமிழக அரசின் சார்பாக அதிகாரிகளை அனுப்பி வேண்டிய நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக அவங்களுடைய இறந்த அவருடைய தந்தையாருடைய உடலை அவங்களுடைய குடும்பத்தாரிடம் நிச்சயமாக ஒப்படைப்பார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.